Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா Deterministic Finite Automata உடைய Acceptability Test வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை இந்த மெஷின் வந்து அக்செப்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த DFA வந்து இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை ஒரு சிம்பிளாக ரீட் பண்ணி இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகுதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு. அதே போல் இந்த இன்புட் சிம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு சிம்பிளாக தான் ரீட் ஆகும். சரிங்களா? முதல்ல வந்து ஏ அப்படிங்கிற சிம்பிள் ரீட் பண்ணுவோம். சரிங்களா? Q0 அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஏ அப்படிங்கிற சிம்பிளை நம்ம ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணோம்னா the machine moves to Q0, அதாவது அதே ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? Q0லேருந்து ஏ அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் வந்து Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேயே இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த சிம்பிள் வந்து பி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும். Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து பி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணுறோம். பி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும்போது மிஷின் வந்து Q0லேருந்து Q1 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? அடுத்த சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற சிம்பிள். சரிங்களா? Q1லேருந்து சி அப்படிங்கிற சிம்பிளை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா the machine goes to Q2. சரிங்களா? Q1லேருந்து சி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணிட்டு Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த சிம்பிள் வந்து பி அப்படிங்கிற சிம்பிள். ஸோ Q2லேருந்து பி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணோம்னா the machine goes to Q2. Q2லேருந்து பி அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை கொடுத்தோம்னா மிஷின் வந்து Q2லே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் சிம்பிள் வந்து ஏ அப்படிங்கிறது. Q2லேருந்து ஏ அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணோம்னா நமக்கு Q3க்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ மெஷின் வந்து இப்போ Q3 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கு. Q3ங்கிறது ஃபைனல் ஸ்டேட். சரிங்களா? இதுக்கப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு வேற எந்த இன்புட் சிம்பிளும் இல்லை. அதனால இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து மெஷினை அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். Now further input symbol is to be read and the machine is now in the final state Q3 அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால the string is accepted அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதே போல் இன்னும் சில இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் ஆகுதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். சரிங்களா? பிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேட் Q0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு சிம்பிளை ரீட் பண்ணோம்னா மிஷின் வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகும். எகைன் இன்னொரு இன்புட் சிம்பிளும் பி அப்படின்னு தான் இருக்கு. சரியா? Q1லேருந்து மறுபடியும் பி அப்படிங்கிற சிம்பிள் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா Q3க்கு மிஷின் வந்து மூவ் ஆகும். Q3ங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு. அதே சமயத்தில் இங்கே வேற எந்த இன்புட் சிம்பிளும் இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதனால இந்த பிபி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசிபிஏ. சரிங்களா? Q0லேருந்து ஏ கொடுத்தோம்னா Q0லே இருக்கும். சரிங்களா? அடுத்தது Q0லேருந்து பி கொடுத்தா Q1க்கு மிஷின் மூவ் ஆகும். Q1லேருந்து சி அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மிஷின் Q2க்கு போகும். சரிங்களா? அதே போல் Q2லேருந்து பி அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மிஷின் வந்து Q2லே இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் சிம்பிள் வந்து ஏ. Q2லேருந்து ஏ அப்படிங்கிற சிம்பிளை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா மிஷின் வந்து Q3க்கு மூவ் ஆகும். இதுக்கப்புறமா வந்து எந்த இன்புட் சிம்பிளும் இல்லை ரீட் பண்ணுறதுக்கு. அதனால இந்த ஸ்ட்ரிங்கை மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதே போல் சரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துப்போம். சரிங்களா? ஏஏ பிசி பிபி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்னு வச்சுப்போம். Q0லேருந்து ஏ அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணால் Q0லே இருக்கும். மறுபடியும் ஏ சிம்பிள் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ மறுபடியும் Q0லேயே அந்த மிஷின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணுறோம். Q0லேருந்து மிஷின் Q1க்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் Q1லேருந்து சி அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும்போது மிஷின் Q2க்கு போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் Q2லேருந்து பி அப்படிங்கிற சிம்பிள் இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு Q2லே இருக்கும் மிஷினு. திரும்பியும் பி அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மிஷின் Q2லே இருக்கும். இதுக்கப்புறம் எந்த இன்புட் சிம்பிளும் இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் மிஷின் வந்து Q2ல இருக்கு. Q2 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட் இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிங்கை வந்து மிஷின் வந்து ரிஜெக்ட் பண்ணும். சரிங்களா? அதே போல் இந்த இன்புட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. ஏபி சிபிபி சி. ஏ பி சி பிபி மறுபடியும் சி. Q2லேருந்து மிஷின் வந்து சி அப்படிங்கிற சிம்பிளை ப்ராசஸ் பண்ணலை. சி அப்படிங்கிற சிம்பிளை வந்து Q2 அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ப்ராசஸ் பண்ணலை. அதனால மிஷின் இங்கே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் வேற எந்த இன்புட் சிம்பிளும் நம்ம ரீட் பண்ணலை. ஸோ அதனால மிஷின் வந்து Q2ல இருக்கிறதால Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட் இல்லை அப்படிங்கிறதால அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மிஷின் வந்து ரிஜெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதே போல தான் வந்து எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து இந்த மிஷின் வந்து ப்ராசஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து DFAவுக்கு உண்டான அக்செப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? எந்தெந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மிஷின் அக்செப்ட் பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.